அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் பட இயக்குனர் சத்யபதி, தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் என் ராமசாமி தயாரித்து ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த படம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். இந்த வருஷம் ஜனவரி மாதம் ஓப்பனிங்லேயே மிகப்பெரிய சிக்ஸருக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஹரிஷ் பாஸ்கர் புதுமுகமாக ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஓஷோ வெங்கட் மியூசிக் பண்ணியிருக்காங்க. அருண் ரவிச்சந்திரன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கூட்டணி மிகப்பெரிய காம்போ, புது பசங்களை வச்சு ரொம்ப அழகாக இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லவ் சப்ஜெக்டை ப்ளே பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரானரியான லவ் சப்ஜெக்டு. அதாவது டாடா, குட் நைட் இந்த படம் பார்த்த இளைஞர்கள் அத்தனை பேரும் ஒரு முறை இந்த படத்தை பார்த்தா ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாகவே இருக்கும். ஐடி பீப்புளில் ஒர்க் பண்ணுறதுக்கும், காலேஜில் லவ் பண்ண பசங்களுக்கும் கனெக்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும். ஒரு லவ்வை எப்படி பசங்க அப்ரோச் பண்ணுறாங்க, தெரியாமல் அவசரப்பட்டு என்னென்ன பண்ணுறாங்க, லவ்வுக்கும் ஐ லவ் யூக்கும் வித்தியாசம் தெரியாமல் எப்படி லவ் பண்ணுறாங்கன்றதும், அந்த லவ்வை எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறப்ப ஒரு பெரியவர் வீட்டு மொட்டை மாடியில் காக்காவுக்கு சோறு வைக்கிறப்ப ஹீரோயின் அந்த பெரியவரை பேசி இவனுக்கு புரிய வைக்கிற சீனாக இருக்கட்டும். இதெல்லாம் தேட்டரில் கிளாப்ஸ் அந்த அளவுக்கு இருந்தது. சாங்ஸ் ரெண்டாவது இந்த மாதிரியான லவ் எமோஷ்னல் படத்தை புது பசங்கக்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சி இயக்குனர் வேலை வாங்கிய விதமும் சரி. அந்த புதுமுக ஹீரோ 10 படம் நடித்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஹரிபாஸ்கர் எக்ஸ்ட்ரானரியாக மிரட்டியிருக்காரு. நம்ம ஃபஸ்ட்டில் தனுஷ், விஜய் சேதுபதி, மணிகண்டன் இவங்களெலாம் பார்த்தா எப்படி ஆக்ட் பண்ணியிருப்பாங்களோ அந்தளவுக்கு இவரும் ஆக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இசை தமிழ் சினிமாவில் இப்போ லவ்வுக்கு யூத்துக்கு ஒரு எந்தங்கடா ஒரு மியூசிக் டைரக்டர் கிடைப்பாங்கன்னு தேடி பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்கிற ஓஷோ வெங்கட் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக ஆர்ஆர்லேருந்து சாங்ஸ்லேருந்து பண்ணியிருப்பார். இயக்குனர் காதலில் எல்லாருக்குமே காதல் கதை தோன்றது உண்டு தான். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மைண்டுக்குள்ளே போயிட்டு அவங்க மனசுக்குள்ளே இப்படியெல்லாம் ஒரு திங்கிங் இருக்குமான்னு ஒரு ஸ்டோரியை அழகாக பண்ணதும் இல்லாமல் ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு திரைக்கதை நகர்தலுக்கு உண்டான அத்தனை சுவாரஸ்யமான சீன்கள் இருக்கணும். ஏன்னா புது பசங்களை வச்சு லவ் பண்ணுறேன்ட்டு ஒரு 2.5 மணி நேரம் பண்ணும்போது அவங்களே ஃப்ரேமில் வரும்போது நமக்கு போர் அடிக்கும். நடிகர்கள் சிலர் நடித்தாலே சில சீன்கள் தொடர்ந்து வரும்போது போர் அடிக்கிற நேரத்தில் இவங்களை வச்சுட்டு ஒரு அழகான மெல்லிய காதல் கதை. நம்ம இப்போ வயசு பசங்கன்னா ஒரு டபுள் மீனிங் டயலாக்லாம் இருக்கும். இப்போ இந்த படத்தில் அந்த டபுள் மீனிங் டயலாக்கும் இல்லாமல் பேரண்ட்ஸ் டு லவ்வர், லவ்வர் டு பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ் டு லவ்வர், லவ்வர்ஸ் டு ஆபீஸ், ஆபீஸ் டு லவ்வர்ஸ், இது மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் டு லவ்வர்ஸ் இப்படிலாம் இருக்கும். இந்த ஃப்ரெண்டு கேரக்டருங்களாம் நடிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு லவ்வில் ஒரு ஜென்ரேஷன் டீம்னு பார்த்திங்கன்னா இந்த டீம் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. படத்தோட காதல் பார்த்திங்கன்னா நீங்கள் யோசிக்கிற மாதிரியே இருக்காது. ஆனால் நீங்கள் இப்படி தான் யோசிச்சிருப்பீங்கன்றதுக்கு உங்களுக்குள்ளேயே ஒரு தீர்வு அழகாக சொல்லியிருப்பார் இயக்குனர். காதல்ன்றது ஐ லவ்னு சொன்னால் மட்டும் கிடையாது. ஐ லவ்னு சாதாரணமாக சொன்னால் எல்லாமே காதலாக ஏற்றுக்க முடியாதுன்றதை அழகாக அதுக்கு ஒரு ஸ்பின் பண்ணி இன்ட்ரோல் பிளாக்கில் அதை தெளிய வச்சு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த ஹவுஸ் கீப்பிங்கில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய மரியாதை ஏற்படுத்தக்கூடிய படம்னு சொல்லலாம். இளவரசு அவருடைய போர்ஷனை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. நல்ல அப்பாவாக கைட் பண்ணியிருக்காரு. ஃபேமிலியிலேருந்து லவ்வை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் ஒரு படம் சிறப்பாக இருக்குன்றதுக்கு இதெல்லாம் ஒரு விஷயம். ஹீரோ பேசுவார் ஒரு இடத்துல, லவ் மறைஞ்சிட்டா கூட பிரச்சனை இல்லை, ஃபேமிலி அதையும் தாண்டி சில விஷயங்களில் நம்மளை தனிமைப்படுத்துகிறப்போ ஆறுதலாக இருக்குன்றதை நான் ஒரு மெச்சூரிட்டியாக சொல்கிறேன். அதை ஷார்ட் பாலில் அழகாக சொல்லியிருப்பார் டைரக்டர். இதுக்கு மிகப்பெரிய பலம் ஒளிப்பதிவு, இசை, வசன உச்சரிப்பு, ஆக்டிங். இதில் புதுசாக நடித்தவங்க அத்தனை பேருமே வேலை வாங்கியது இயக்குனரின் தனிப்பட்ட சுய ஒழுக்கம்னு கூட சொல்லிடலாம். அந்த அளவுக்கு லவ்வை நீட்னஸாக அழகாக ஃபேமிலியோடு உட்காந்து நீங்கள் இந்த லவ் படம்னா லவ்வர்ஸ் தான் போய் பார்க்குற மாதிரி இருக்குது. இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் சிஸ்டரை கூட்டின்னு போகலாம், ஃபேமிலியை கூட்டின்னு போகலாம், தாத்தா பாட்டி இந்த மாதிரியை கூட்டின்னு போனால் கூட ஃபேமிலிக்குள்ளே ஒரு லவ்வை அழகாக சுத்த விட்டு அதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் வச்சு உங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புகிற இந்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் தமிழ் சினிமாவின் இந்த ஆண்டு துவக்கத்தில் வசூலை கூட அள்ளி குவிக்குன்னு கூட சொல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய படம். 1 டைம்ஸ் போய் பாருங்கள் நண்பர்களே. இயக்குனர்கள் ஆடியோ லான்ச் விஷயத்தில் பேசும்போது மரியாதையாகவும் கவனமாகவும் சொல்லாடல் நடைபெற வேண்டும், சொல்லாடல் பேச வேண்டும், யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது. ஏன்னா இயக்குனர்கள் என்பவர் ஒரு குருநாதருக்கு சமமானவர்கள். அவர்கள் வார்த்தைகளை பிரயோகிக்கப்படும் போது அந்த கம்பெனிக்கும் மற்ற உட்காந்துருக்கிறவங்களுக்கும் முகம் சுளிக்கிற மாதிரி
எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணாதீங்க. சினிமா வந்து ஒரு பொக்கிஷமானது. ஏன்னா கலை வந்து எல்லாருக்குள்ளேயும் வராது. அது குறிப்பிட்டவங்களை தேடி தேடி தான் வரும். அதை பத்திரமா பாதுகாக்க வேண்டியதும் அதை பத்திரப்படுத்த வேண்டியதும் கலைஞர்களாகிய அனைவருக்கும் பொறுப்பு உண்டு. நன்றி, வணக்கம்.